வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமாய் இருப்பதனால் என்னென்ன நன்மைகள் வருகிறது, எந்த நன்மைகளை தானியேலும் அவருடைய நண்பர்களும் அனுபவித்தார்கள் என்று நாம் தானியேல் புத்தகத்திலே முதல் அதிகாரத்திலேயே நாம் அதை வாசிக்க முடிகிறது. நேபுகாத் நேச்சார் என்கிற அந்த கொடூரமான பயங்கரமான ராஜா பிற நாடுகள் மேல் யுத்தம் எடுத்து ஜெயித்து ஒரு பாபிலோனிய சாம்ராஜ்யத்தை பல நாடுகளிலே பரவச் செய்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பேரரசன், ஒரு பெரிய சக்கரவர்த்தி. அந்த ராஜா உடைய அரண்மனையில் இப்படி ஒரு தீர்மானம் பண்ணும்போது அவங்க சொல்கிறாங்க, ஐயா எங்களை 10 நாள் வரைக்கும் சோதிச்சு பாருங்க, எங்கள் முகங்களை நீங்கள் பாருங்கள், மற்றவங்க முகங்களையும் பாருங்கள், அதில் உங்களுக்கு என்ன சரின்னு தோணுதோ அப்படி செய்யுங்கய்யா அப்படின்னு சொல்லி தானியேல் அவங்ககிட்ட சொல்கிறாரு. அதே போல் அந்த பிரதானிகளுடைய தலைவனுடைய கண்களில் தானியேலுக்கு தயவு கிடைக்கிறது. அதே போல் அவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க 10 நாள். அப்போ 10 நாள் கழித்து அவங்களுடைய முகம் கலையுள்ளதாகவும் சரீரம் புஷ்டியுள்ளதாகவும் காணப்பட்டது என்று 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கும். அதுக்கு பின்னால் கீழே நீங்கள் 17ஆவது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். அது மட்டும் இல்லைங்க, தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறாரு, அறிவை கொடுக்கிறாரு, சாமர்த்தியத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவரை உண்மையாய் விசுவாசிக்கும் போது ஆண்டவர் தன்னை விசுவாசிக்கிறவங்களுக்கு செய்கிற நன்மை ரொம்ப ஆச்சரியமும் பெரிதுமாய் இருக்கும். இந்த 3 வருஷம் இந்த வாலிபர்கள் அங்கே கொடுக்கப்படுற வித்தியாசமான ராஜ விருந்துக்கு மேலே ஆசைப்படாமல் சுய கட்டுப்பாடோடு வாழ்ந்ததுனால, அவங்க தங்களை பரிசுத்தமாய் காத்து கொள்ள தீர்மானித்ததுனால, ஒவ்வொரு நாளும் அவங்க கூட இருக்கிற மற்ற வாலிபர்கள் அவங்கள பார்த்து கேலி பண்ணியிருக்கலாம், பரியாசம் பண்ணியிருக்கலாம். பைத்தியக்காரங்க, ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது, இதை போய் விட்டுட்டீங்களே அப்படின்னு கூட சிலர் தூஷிச்சிருக்கலாம். ஆனால் எதையும் பொருட்படுத்தாமல் தங்கள் தீர்மானத்தில் உறுதியாக நின்னாங்க பாருங்க. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு சகல எழுத்திலும் ஞானத்தை கொடுக்குறாரு, அறிவை கொடுக்குறாரு, சாமர்த்தியத்தை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியக்கூடிய அறிவுள்ளவனாக தேவன் தானியேலை மாற்றினார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ உங்களுக்கும் எனக்கும் ஞானம் வேணும், அறிவு வேணும், சாமர்த்தியம் வேணும்னா நாம் தேவனுக்காக வைராக்கியமான பரிசுத்த வாழ்வுக்கான தீர்மானங்களை செய்கிறது முக்கியம். அதுக்கு கீழே நம்ம மறுபடியும் பார்க்குறோம் 19ஆவது வசனத்தில், அந்த ராஜாவை இந்த பையங்கள்லாம், இந்த ட்ரைனிங் எடுக்கிற பையங்கள்லாம் சந்திக்கிற நாள்கள் நிறைவேறின போது ராஜா அந்த வாலிபர்களோடு கூட பேசுகிறாரு. பேசின அத்தனை வாலிபர்களுக்குள்ள, ட்ரைனிங் எடுத்த அத்தனை பேருக்குள்ள தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்களை போல வேறொருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றாங்க. பாருங்க, ராஜ சமூகத்தில் நின்று சேவிக்கிறதுக்காக தான் ராஜா இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு. ஆனால் இந்த ட்ரைனிங் எடுத்த அத்தனை பேரும் தேர்ன மாதிரி தெரியல. ஆனால் இவங்க 4 பேரையும் தேவன் விசேஷமாக ஆசீர்வதித்ததுனால அவங்க எல்லாத்துலேயும் ரொம்ப ஞானமாக பதில் சொன்னாங்க. அதை குறித்து பின்னால் என்ன வாசிக்கிறோம், ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். பாருங்க, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். 10 மடங்கு. இந்த 4 பேர் மற்ற எல்லா ஞானிகள் சாஸ்திரிகளை விட சமர்த்தராக, திறமசாலிகளாக, ஞானம் நிறைந்தவங்களாக இருக்கிறாங்க. இது யாரோட ஈவு? கர்த்தர் கொடுத்த ஈவு. பாருங்க, அப்போ நீங்களும் நானும் கர்த்தருக்காக பரிசுத்தமாக வாழ தீர்மானிக்கும் போது தேவன் நம்மை
பிற காரியங்களிலே ஞானமுள்ளவர்களாக, அறிவுள்ளவர்களாக, சாமர்த்தியமுள்ளவர்களாக, அது மாத்திரம் அல்ல, சமர்த்தராக தேவன் நம்மை மாற்றுகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தமா வாழ்ற அந்த ப்ராசஸ், அந்த காலகட்டம், நம்மளை பார்த்து நிறைய பேர் பரியாசம் பண்ணலாம், ஏளனம் பண்ணலாம், அற்பமா எண்ணலாம். ஆனால் கர்த்தருக்காக நீங்களும் நானும் நிற்கும்போது பரிசுத்தமுள்ள தேவனாகிய அவர் மகிழ்ந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே தொடர்ந்து பரிசுத்தமாக இருப்போம். தேவன் தருகிற நன்மைகளை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாய் வாழ்வோம். தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.